ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று குரல் கொடுத்தால் இத்தோடு நிறுத்து என்று இடிதாங்கியின் வாயை அடைக்கிறார். தொழிலாளர்களுக்கும் இடிதாங்கிக்கும் என்ன உறவு என்று கூறி உலக்கையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஓய்வு ஒழிச்சலின்றி பாடுபடும் பாட்டாளிகளிடமிருந்து பட்டாணி கடலை வாங்கி தின்றுவிட்டு முதலாளிகளோடு சேர்ந்து கொட்டமடிக்கும் உனக்கே மேடே ஒரு கேடா என்று கேள்வி கேட்கிறார்கள். முதலாளிகளோடு செல்பி எடுக்கும் செல்பிஸ் என்று என்னை பார்த்து ஆங்கிலத்தில் செப்புகிறார்கள். அறியாமல் பேசுவர்களிடம் அறிந்து வழக்காடி என் வாயை காயப்படுத்த நான் விரும்பவில்லை. பேசுவார் பேசட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் என்று துண்டை உதறி போட்டு விட்டு மீண்டும் மீண்டும் ஊழையிடத் தொடங்குவான் இந்த இடிதாங்கி. உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறமூன்றை பேசுபவன் என்று உண்மை அவர்கள் எப்படியோ புரிந்து வைத்து விட்டார்கள். அதனால்தான் நீ என்ன உத்தமனா என்று உருமுகிறார்கள். வில்லனில் உத்தமன் இருக்கும் போது பொய் சொல்லும் பொய்யனில் உத்தமன் இருக்கக்கூடாதா என்ன? ஊழல் செய்வதில் என்னை போன்ற ஒரு சில உத்தமர்கள் இருப்பதால் தானே இந்த உலகம் உன்னதமாக உருண்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் உத்தம மொல்லமாரி உத்தம முடிச்சவைக்கு என்று உத்தமர்கள் எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பதால் தானே நாட்டில் சட்டம் ஒழுங்காக சட்டை போட்டுக்கொண்டு குத்தாட்டம் ஆடுகிறது. இதையெல்லாம் பற்றி விவரமாக எடுத்து சொன்னால் வாயை மூடிக்கொண்டு போகிறார்கள். போகிற போக்கில் இவனிடம் வாயாட முடியாது என்று கூறி வாய்க்கு ருசியாக எதையாவது வாங்கி கொடுத்து விட்டு போகிறார். அத்தோடு நான் சொன்ன வாக்குகளை மூஞ்சி நூலில் தன்னுடைய ஸ்டேட்டஸாக போட்டு லைக் வாங்கி குவிக்கிறார்கள். எய்தவன் இங்கே உத்தமனாக இருக்க அம்புகள் இந்த மூளையை மூலதனமாக்கி வளர்கின்றன. என் மூளை என்ற மூலதனம் உலகத்திற்கு தேவைப்படுவது காலத்தின் கட்டாயம். மார்க்சின் மூலதனத்தை விட அதிக மார்க்குகள் வாங்கும் அளவுக்கு உன்னதமானவை என்பதை இந்த உலகம் விரைவில் புரிந்து கொள்ளும். அதுவரைக்கும் என்னை ஒரு அரைவேக்காடு என்று சொல்லுபவர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ளுகிறேன். நான் அரைவேக்காடு தான், ஆனால் கருவாடு அல்ல என்பதை மேதின செய்தியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.